மக்களை காப்பாத்த போகல, மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, மக்களுக்கு ஆறுதல் சொல்லல. 10 நாள் கழிச்சு ஒரு வீடியோல போய் அதுலயும் 30 பேருக்கு மட்டும் வருத்தம் தெரிவிச்சுட்டு மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு ஓடி போன இந்த கும்பலு கடைசியில இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு மத்தவங்களை வச்சு பொய்யா ஒரு கருத்தை சேர்க்கிற இந்த கும்பலே பேசுறதுக்கு இடமே இல்ல. அதனால விஜயாவே மாறிட்டாரு எடப்பாடியார். சட்டமன்றத்துக்குள்ள விஜயாவே மாறி எதையெல்லாம் கான்ஸ்பிரன்சி தியரிய கட்டமைச்சாங்களோ, அதாவது சதி கோட்பாட்டை எப்படி கட்டமைச்சாங்களோ அதை ஃபுல்லா வாதமா வைக்கிறாரு. ஆனா வச்சு முடிச்சு விட்டாரு முதலமைச்சர். என்ன வாதம் வச்சாரு எடப்பாடியார்? 39 சடலங்களை உடம்ப எப்படி உடற்கூறாய்வு செஞ்சீங்க? இவ்வளவு அவசர அவசரமா ஒரே நாளுக்குள்ள ஒரே ராத்திரிக்குள்ள நீங்க வந்து உடற்கூறாய்வு செஞ்சு முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அந்த வேலை பாத்தீங்க? ரெண்டாவது, அரசாங்கம் ஒழுங்கா இருந்தா, உளவுத்துறையும் மற்றதும் ஒழுங்கா இயங்கி இருந்தா இந்த பெரிய விபத்தை தடுத்திருக்க முடியும். ரெண்டாவது, கூட்டத்துக்குள்ள தடியடி நடத்தினது ஏன்? திமுக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒழுங்கா செய்யல. அதோட இன்னொரு கேள்வி கேட்கிறார், ஏடிஎம்கேக்கு அந்த இடத்துல நீங்க வந்து அனுமதி கொடுக்காம இருந்தது ஏன்? இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. என்னன்னா, நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போகல, சாராய மரணம் நடந்த கள்ளக்குறிச்சிக்கு போகல, இங்கேயே ஓடுனீங்க. இந்த கேள்வியை புறம் பாருங்களேன். ஒரு ராத்திரியில தலைமை செயலகத்துல முக்கியமான அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியா ஒரு கூட்டத்தை நடத்தி வேலையை முடுக்கி விட்டுட்டு நடுராத்திரி கிளம்பி 1 மணிக்கு கிளம்பி 3 மணிக்குள்ள அந்த ஊருக்கு போய் மக்களை சந்திச்சு 4 மணிக்கு அங்க வந்து உடற்கூறாய்வு செய்யப்பட்ட ஒரு 6-7 உடம்புக்கு பூவளையம் வச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு மரியாதை செலுத்திட்டு அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே பக்கத்து மாவட்டங்கள்ல இருக்கிற போலீஸ்காரங்க உட்பட, மருத்துவர்கள் உட்பட, செவிலியர்கள் உட்பட அத்தனை பேரையும் திரட்டி வேலையை பக்காவா அப்படி நிக்க வச்சாங்க. அங்க இருக்கிற அமைச்சர்களும் அங்க இருக்கிற எல்லாருமே வேலை பார்த்தாங்க. எதிர்கட்சிகள் அத்தனை அங்க போய் நின்னாங்க. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் அங்க போய் நின்று ஆறுதல் சொன்னாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அங்க போகாத ஒரு கூட்டம் எதுன்னா அந்த தாவேகா கூட்டம் தான். அவங்க மட்டும்தான் போகல, மத்த எல்லாரும் போனாங்க. அப்ப இந்த வேலையெல்லாம் துரிதமா செஞ்சா நீ ஏன் அப்படி அவசரமா செய்யறன்னு கேள்வி கேட்டா இந்த குப்பைங்களை என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. தூக்கி குப்பையில போட்டுற வேண்டியதான்.